இன்னைக்கு சிகடை காசியில் நடந்தது தெரிஞ்சா கண்டிப்பா நீங்க என்ன திங்க் பண்ணுவீங்க அப்படின்றது தெரியல. விஜயா வேற மாதிரி தான் வந்து நடந்துக்கிறாங்க. முத்து சொன்னது உண்மையா வந்து நடக்குது. ரோகிணிக்கு வந்து ஆர்டர்னால வீட்டில் வந்து பாசத்தையும் வந்து மாத்திடுச்சு. ஆனா அந்த பாசத்துக்கு பின்னாடி இன்னொரு புயல் ஒன்று காத்திருக்கு. விஜயாவோட மனமாற்றம் எல்லாரையுமே வந்து ஷாக்கிங்ல தான் வந்து ஆழ்த்தி இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கு. முத்துவோட கணிப்பு வந்து எப்படி வந்து சரியா இருக்குது, மனோஜ் ரோகிணி முதல்ல ஒரு வேறுபாடு வரைக்குமே விஷயம் எப்படி போச்சு, இது எல்லாமே நீங்க வந்து இப்ப கேட்க போறீங்க. உங்க இதயத்துல நெகிழ வைக்கிற சிறடை காசி எபிசோட்ல நடந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியணும்னா ஃபுல் வீடியோவை பாருங்க. ரோகிணிக்கு கிடைச்ச 40 லட்சம் ஆர்டர்னால விஜயாவோட பாச பார்வை வந்து ஃபுல்லாவே இப்போ ரோகிணி பக்கம் வந்து திரும்பி இருக்கு. விஜயோட இந்த திடீர் பாச மாற்றம்னால இன்னைக்கு அவங்க எடுத்த அதிரடியான முடிவு, அதனால வந்து முத்துவோட கணிப்பு வந்து சரியா வந்து ப்ரூவ் பண்ணிருக்கு. இப்போ வீடியோ வந்து கலகலப்பா வந்து மாறி இருக்கு. அப்படி என்னதான் வந்து முத்து வந்து விஜயாட்ட வந்து சொன்னா அப்படின்றத வாங்க பார்க்கலாம். வீட்டில் எல்லாருமே சீரியஸாக இருந்த நேரம் அது. பார்வதி வந்து ஒரு பழைய கதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கதையில் அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே ரோகிணி, மீனா, ஸ்ருதி எல்லாமே அவங்கவுங்க மனசில் ஒப்பிட்டு கேட்குற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே பார்வதி இந்த மாதிரி வந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் வாசலில் இருந்த விஜயாவும் அவங்களோட ஃப்ரெண்டு சிந்தாமணியும் உள்ள வராங்க. அப்போ விஜயோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஏன்னா பார்வதி வந்து கதை சொல்கிறதே வந்து சிவன்ட்ட தான். அதை பார்த்த உடனே கடுப்பாகி நிற்கிறாங்க. பார்வதி வந்து சிரிச்சுட்டே வந்து கதை சொல்லிட்டு இருக்கிறது வந்து விஜயாவுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. அதுக்கப்புறம் உள்ள வந்து விஜயா சிவனை பார்த்து இன்னைக்கு கிளாஸ் கிடையாது, நீங்கள் போங்க அப்படின்னு அனுப்பிடுறாங்க. அப்போ சிவன் வந்து குழப்பத்தோட சரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. வீட்டுக்குள்ளே ஒரு பனி மூட்டை மாதிரி ஒரே சைலன்ஸா வந்து இருக்குது. விஜயோட இந்த கடுப்பை பார்த்த உடனே சிந்தாமணி அந்த சைலன்ஸை உடைக்கிற மாதிரி என்னாச்சு மாஸ்டர் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இவங்க பழகிறது வந்து உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு விஜய் ஆமா அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. விஜயோட வாய்ஸ்ல இருந்து அந்த பொறாமை சிந்தாமணிக்கு ஒரு ஃபன் ட்ரிகர் மாதிரி வந்து தெரிஞ்சாலுமே சிந்தாமணி காமெடியா வந்து என்ன சொல்றாங்கன்னா, வேணும்னா சிவனை வந்து பரலோகத்துக்கு அனுப்பிடலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. விஜயா சிரிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, அது தேவையில்லை, அதெல்லாம் வேண்டாம், இவங்களை வந்து பழக விடாம பார்த்துட்டாலே போதும் அப்படின்னு விஜயா வந்து சமாளிக்கிறாங்க. பின்னாடி பார்வதியும் அந்த சீரியஸ்னஸ் வந்து சமாளிக்க வராங்க. அடுத்த செகண்ட் தான் வந்து அங்கே ஷாக் வர போகுது. அவ்வளோ கடுப்புல இருந்த விஜய் வந்து திடீர்னு பாசத்தோட அங்கே வந்து பார்வதிட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என் மருமக இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கா அப்படின்னு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த டோன் பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்பிரஷனை பார்த்து எல்லாருமே அப்படி வந்து ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. ரோகிணி பண்ணது வந்து பெருமையான விஷயம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் விஜய் இப்போ ஃபுல் ப்ரௌட் மூடில் வந்து இருக்காங்க. அவள் இப்போவே இல்லை, ஜாதியில் வந்து பாதி ஆகிட்டா, கண்டிப்பாக அவள் கோடீஸ்வரனாக மாறிடுவாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு விஜயா சொல்லி ரொம்ப பூரிச்சு போயிடுறாங்க. விஜயா சொல்கிற அந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பார்க்கிள், ஒரு ஹோப் ஒன்று இருக்குது. ஆனால் ரோகிணி அண்ட் மனோஜ்க்கு இந்த ஆர்டர் வந்து கிடைக்குமா அப்படின்றது தெரியல. இடையில வர பிரச்சனை வந்து எதுவுமே தெரியாமல் விஜயா வந்து இங்கே பேசிட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணிக்கு கிடைச்ச ஆர்டரும் அதே மாதிரி மீனா கிடைச்ச ஆர்டரை பற்றி எல்லாமே வந்து சொன்ன உடனே சிந்தாமணி மீனாவோட ஆர்டர் வந்து கெடுக்கிறதுக்கு மனசுல தீயா வந்து பிளான் போடுறாங்க. ரோகிணிக்கு நல்லது செய்ய நினைச்ச விஜயா வந்து பார்வதிட்ட ஜோசி காட்டுற நாள் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு வர சொல்றாங்க. பார்வதி வந்து திரும்பி வந்து நாள் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே விஜய் வந்து அதிரடியா அவங்க ரெண்டு பேருக்குமே முதல்வர் ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து அதிர வைக்கிற மாதிரி வந்து இருக்குது. அவங்களுக்கு இப்பதான் வந்து கல்யாணம் ஆச்சா அப்படின்னு சிந்தாமணி வந்து கேட்கறாங்க. அப்போ விஜய் வந்து காமா பட் கான்ஃபிடென்ட் டோன்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவ போய் சொன்னனால பிரிச்சு வச்சுட்டேன், இப்போ நானே வந்து அதை சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கரேஷன் பொறுப்பு சிந்தாமணிட்டு வந்து விஜய் வந்து ஒப்படைக்கிறாங்க. மனோஜ் ரூம்ல சிந்தாமணி பூ டெக்கரேஷன் எல்லாமே செஞ்சு முடிச்சிடறாங்க. அப்போ விஜய் வந்து சூப்பரா இருக்கு சிந்தாமணி அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. இதை கேட்ட முத்து வந்து அங்க வந்து எட்டி பார்க்கறான். அண்ணாமலை என்னடா போய் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்கறாங்க. அப்போ முத்து வந்து சிரிச்சுட்டே ரொம்ப முக்கியமான ஆபரேஷன் வந்து நடக்குது அப்படின்னு வந்து சொல்றான். அப்போ ரவியும் ஸ்ருதியும் அங்க வந்து பார்க்கறாங்க. இதெல்லாம் எதுக்காக இருக்கும் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. அவங்க இவ்வளவு நாள் வந்து போய் சொல்லிட்டாங்கன்னு பிரிச்சு வச்சிருந்தாங்க, இப்போ 40 லட்சம் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே ஒன்னா சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னு முத்து வந்து கிண்டல் பண்றான். அவனோட டோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து சர்க்காசம் நல்லாவே வந்து தெரியுது. அதோட மனோஜ் வந்து எப்படி நடந்துக்கும் அப்படின்றது முத்து வந்து நடிச்சு காமிக்கிறான். அப்போ ஸ்ருதி வந்து அப்படியே வந்து வாயை ஓப்பன் பண்ணி பார்க்கறாங்க. ஸ்ருதி வந்து முத்துட்ட என்ன கேட்கறாங்கன்னா, உங்களுக்கு எப்படி தெரியும், அப்படி பேசலன்னா 500 ரூபாய் பெட் அப்படின்னு வந்து சொல்றேன். நீங்க சொல்ற மாதிரி வந்து மனோஜ் பேசினா நான் உங்களுக்கு 500 ரூபாய் தரேன், இல்லைன்னா நீங்க எனக்கு 500 ரூபாய் தரணும் அப்படின்னு முத்துட்டு வந்து சவால் விடுறா. அங்க டென்ஷன் அண்ட் ஃபன் ரெண்டுமே வந்து மிக்ஸ்ல இருக்குது. அப்போ மனோஜ் ரோகிணி வீட்டுக்கு வராங்க. ஸ்ருதி பிளேஃபுல் டோன்ல வந்து என்ன கேட்கறாங்கன்னா, நீங்க பட்டு சரி பட்டு வேஷ்டி எல்லாமே போடலையா அப்படின்னு வந்து கேட்கறா. மனோஜ் குழப்பத்தோட ரோகிணி வந்து பார்க்கறான். அப்படியே ரெண்டு பேருமே குழப்பத்தோட வந்து ரூம் வந்து எட்டி பார்க்கறாங்க. அதை பார்த்து ரோகிணி வெக்கப்படுறாங்க. அவளோட ஃபேஸ் வந்து செமந்து போயிடுது. மனோஜும் இன்னுமே வந்து புரியாம இருக்கிறான். என்ன நடக்குது அப்படின்னு மனோஜ் வந்து கேட்கறான். உடனே ரோகிணி வந்து காதுல வந்து மெதுவா சொல்றா. அவனோட ஃபேஸ் ஒரு செகண்ட்ல வந்து சந்தோஷமா மாறுது. ரோகிணி சொன்ன உடனே மனோஜ் வந்து சந்தோஷப்படுறான். விஜய் வெளியில வந்து நீங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்கணும், நீங்க இந்த வீட்டோட மருமக, நீ தான் முதல் வாரிசு வந்து பெத்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே மனோஜ் வந்து என்ன பண்றானா, முத்து சொன்ன மாதிரியே தான் வந்து பேசிட்டு இருக்கான். ஸோ முத்து வந்து மிமிக்ரி பண்ணி பேசின மாதிரியே மனோஜ் வந்து பேசுறான். அப்போ ஸ்ருதி வந்து ஷாக் ஆகி சிரிச்சிடுறாங்க. ரவியும் இதை பார்த்து வந்து ஷாக் ஆகிறான். லாஸ்ட்ல ரவிட்டு இருந்து 500 ரூபாய் வாங்கி முத்துட்டு வந்து ஸ்ருதி கொடுக்குறாங்க. அப்போ வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒரே சிரிப்பு சத்தமாக தான் இருக்குது. விஜய் அவங்கள போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களோட முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்ச் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நல்லாவே வந்து தெரியுது. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து விஜய் வந்து கூப்பிட்டு பேசுறாரு. அவங்க திரும்பி பார்க்கும்போது அந்த ஸ்லோ மோஷன் ஷூட்ல வந்து அவங்களோட முகத்தில் ஒரு குழப்பம், பயம் அப்படின்னு ஒரு சின்ன கில்ட் எல்லாமே தெளிவாக வந்து தெரியுது. அண்ணாமலை வந்து சொல்ல போற வார்த்தையை வந்து கேட்டு விஜய்க்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்கு. இன்னைக்கு எபிசோடோட மோரல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முத்து சொன்னது உண்மையாயிடுச்சு. சில நேரத்தில் வந்து நம்ம உண்மையை வந்து நாம கிண்டல் பண்ணும்போது அது நிஜமாவே தான் நடக்கலாம். ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு பயம் ஆரம்பிச்சிருச்சு ரோகிணிக்கு. அவளோட வெற்றினால வந்து புது கண்ணுக்கு வந்து கண்ணாகி போனவர்களும் உண்டு. இப்படி முத்து சொன்னது மாதிரியே தான் வந்து எல்லாமே வந்து நடக்குது. ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு பயம் வந்து நிழலா வந்து நுழைஞ்சிருக்கு. விஜயோட மனமாற்றம் வந்து ரோகிணிக்கு சுகமா இல்லை வேதனையா, அண்ணாமலை வந்து சொல்ல போற அந்த ஒரு வார்த்தை விஜயோட உலகத்தையே வந்து தலைகீழ வந்து மாற்ற போகுது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்க கெஸ் வந்து எழுதுங்க. அரேபியன் நாளில நாளைக்கு எகைன் சந்திப்போம்.